போட்டாச்சு, வீடியோ செக் பண்ணியாச்சு. Okay, கௌதம் வாங்க வாங்க வாங்க. ஓகே, வந்தாச்சா? வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாராஜா ரிவ்யூ. இந்த மூவியோட டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் படம் குரங்கு பொம்மை, அதோட தொடர்ச்சியா இந்த வருஷம் வந்த மகாராஜா. நித்திலன் சாமிநாதன். முக்கியமான விஷயம்னா விஜய் சேதுபதியோட 50வது படம் இது. ஆமா, இருக்கு. சில பேருக்கு ஆயிருக்கு, சில பேருக்கு ஆகல. அது சொன்னா இதாகும். சோ இவருக்கு வந்து எப்படிப்பட்ட கதைனா 50வது படம் நல்ல ஒரு கதைன்னு சொல்லலாம். எப்படி ஒரு மங்காத்தா சுறா மாதிரி. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கேஸ்டிங் எல்லாமே ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட்ஸ் தான். படத்துல மம்தா மோகன்தாஸ் இருக்காங்க. அவங்க வந்து கடைசியா இனிமையில பார்த்தது ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமா பெரிய சர்ப்ரைஸ்னா பாய்ஸ் படத்துல ஒருத்தர் இருப்பாரு, மணிகண்டன். அவரு வந்து சான்ஸே இல்லை இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவருக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா. நல்ல ஒரு ரோல் அவருக்கு. வில்லனை பத்தி பேசியாகும். அனுராக் கஷ்யப் என்ன மாதிரி ஆக்டர் அவரு. ஆக்டரோட ஹிந்தியில வந்து ரொம்ப பிஸியான டைரக்டர். நம்ம தமிழ் படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து விவேகானந்த நடிகளை பாக்குறோம். அவர் வந்து ஒரு டைரக்டர் நமக்கு தெரியாது, இருந்தாலும் பாக்குறோம். ஒரு மிரட்டலான வில்லனா இருந்த அந்த படத்துல ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் இந்த ஒரு படம் நடிக்கிறாரு. லாங் டைம்க்கு அப்புறம் நடிக்கிற படத்தை வந்து ரொம்ப ஜூஸா எடுத்துருக்காரு. கூப்பிட்டாங்க போனாரு கேட்டு வாங்கினாண்டா. சும்மா கூப்பிட்டாங்க 2 நிமிஷம். இவரே ஆசைப்பட்டு போறதெல்லாம் வேண்டாம். ஆசைப்பட்டு வேணா இந்த மாதிரி படத்துக்குவாங்க. சரியான நேரம் பார்த்து போடுறோம். அபிராமி விருமாண்டியில நடிச்சவங்க ரொம்ப. பாரதிராஜா ஒரு சின்ன கேரக்டர், அது டீசெண்டா. ஒரு சிங்கம் புலி ஒரு முக்கியமான கேரக்டர். நல்ல ஒரு என்னப்பா சிங்கம் புலி முக்கியமான கேரக்டர் அப்படி சொல்ற? என்ன மாதிரி கேரக்டர் இது? படம் பார்த்தா கண்டிப்பா புரியும். அது அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி பண்ணதில்ல. நம்ம சிங்கப்புலி வந்து ஒரு வேற மாதிரி ஒரு இதுல பாக்கலாம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் நம்ம படத்துல கண்டிப்பா பார்க்கலாம் சிங்கப்புலிய. அதோட முனிஷ்காந்த் வந்து காமெடியா கூட்டு போனாரு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து அதுல என்ன சொல்ல போனா, அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல படம் நடிச்சிருக்காரு. போலீஸ் கேரக்டர்னு கர்ணன் படம் போலீஸ், அந்த ஒரட்டத்தனமான போலீஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும், எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்படி நினைச்ச ஒரு கேரக்டர் இல்லாம ஒரு நல்ல ஃபன்னாவும் கூட்டு போறாரு. அதே டைம்ல அந்த கதைக்கான தேவைக்கான ஒரு வில்லத்தனமும் அவர்கிட்ட இருக்குது. உங்களால முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? அதே மாதிரி நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. நெகட்டிவா போகும். ஒரு சீன்ல வந்து கிளாப்ஸ் வாங்கிடுவாங்க. அது செம்ம சூப்பரா இருக்கும் அந்த ஒரு சீன். அது மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கூட நல்லா நடிச்சிருந்தேன். இந்த அனுராக் கஷ்யப் கூட ஃப்ரெண்டா இருக்கிறவரு. மத்தபடி போலீஸ் ஸ்டேஷன்ல A1ல கூட இருப்பாரு. மலை நல்லா இருக்கியா? மலை நல்லா இருக்கேன்டா. A1ல ஒரு ஆக்டர் இருப்பாரு, அவர் பேர் எங்களுக்கு தெரியல. போட்டோ நாங்க மென்ஷன் பண்றோம். நல்ல காமெடி என்னன்னா, அவர் வந்து ஒரு திருடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாரு. போலீஸ் ஏன்னா அவர் பேரே போலீஸ். அந்த காமெடி எல்லாம் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. ஸ்டார்டிங் எல்லாருக்குமே நம்ம மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம், போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போன் பார்ப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கிற மாதிரி கூட்டு போவாங்க. நம்ம தேவையில்ல நினைக்கிற எல்லா சீனுமே செகண்ட் ஹாஃப்ல ஒரு கனெக்ட் வச்சு பார்த்துருப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட செகண்ட் ஹாஃப்ல பெரிய இதா இருக்கு நமக்கு. அது இப்படி தெரியாது. நம்ம தேவையில்ல நினைச்ச எல்லா சீனுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து கனெக்ஷனோட கூட்டு போயிருப்பாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ரொம்ப தீவிரமா பார்க்கணும். எல்லாரும் அவங்களோட ரோல கரெக்டா எல்லாரும் டீசெண்டா அழகா நேச்சுரலா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. வில்லனும் அதுக்கேற்ற ஈக்குவல் ஆக்டிங். அவரும் விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆக்டிங். அவருமே சூப்பரான ஒரு ஆக்டிங். கிளைமேக்ஸ்ல ரொம்ப எமோஷனலா இருக்கும். அது ரிவீல் பண்றாங்க. ஓப்பனிங் சீன்லாம் கொஞ்சம் வந்து அவரு செட் ஆகாத மாதிரியே. அது வேற ஏதோ ஒரு கதை. ஆமா, இதுல என்னன்னா அந்த கதைக்கும் அவருக்கு சம்பந்தமே. அது விஜய் சேதுபதி தனி லைஃப், இவங்க தனி லைஃப்ன்ற மாதிரி போகும். அது இல்லாம விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சவங்க
இதான் ஃபர்ஸ்ட் படம். நான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த சின்ன குழந்தைய ஒண்ணு வந்து இதுல வந்து வில்லன் இந்த அனுராக் காஷ்யப் வந்து ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, இந்த 3 வயசு இருக்கும். அந்த குழந்தையே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. டைரக்டர் ரொம்ப அதுக்கேற்ற மெனக்கெட்டு ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிறாங்க. எதுக்கும் இந்த பணம் நகை எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாற்றி வச்சிருமா. சினிமாட்டோகிராஃபி சொல்ல போனா நல்ல சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாருக்குமே தெரியும். நம்ம காந்தாரா படம் போட்ட தெரியாது நிறைய பேருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெரியாது. கன்னட படம் தான் அதிகமா அவர் போட்டுக்கிறாரு. காந்தாரா மியூசிக் டைரக்டர், அவர் நேம் வந்து நாங்க மென்ஷன் பண்றோம் கீ உங்களுக்கு. சும்மா போடணும்லாம் பிஜிஎம் போடல, அங்கங்க பேக்ரவுண்ட் கரெக்டா என்ன படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கதையை நல்லா கூட்டிட்டு போற விஷயம். அது மெயினா ஒரு வேலை செஞ்சுக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப டீட்டெயில்டா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பாட்டு வந்து ஆக்சுவலா படத்துல ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுவாங்க. பட் அது வகையிலுமே நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. படத்துல என்ன உங்களுக்கு பிடிச்சது, எது எல்லாம் பிடிக்கும்? ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆக்சுவலா வந்து பிளாஷ்பேக் பிளஸ் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் அப்படி கூட்டு போவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும். அது பிளாஷ்பேக் வந்து பிளாஷ்பேக் அந்த மாதிரி தெரியாது. அந்த வகையில் சூப்பரா இருந்துச்சு அது கூட்டு போனதும். இன்னொன்னு நல்லா கூட்டு போனாங்க. எந்த வகையிலுமே போர் அடிக்கல. நம்மளால கதையை கெஸ் பண்ண முடியுது. அது ஒரு மைனஸ் பாயிண்டா ஃபீல் பண்றேன். பட் ஆனா பெருசா ஆமா, நம்ம கெஸ் பண்ண தாண்டி கொஞ்சம் வித்தியாசமா அங்க சில விஷயங்கள் மாறுது. சரி, படத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா, இது செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்ப. மற்றபடி வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து அந்த லேக் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுவுமே வந்து அந்த கதைக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த கனெக்டுக்காக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, புரியுது. ஒன்ஸ் அந்த விஜய் சேதுபதி வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்டர் ஆகி அந்த லட்சுமி கேஸ் வந்து இது பண்றப்ப அதுலேருந்து படம் பிக்கப் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாகவே அந்த ஃபைட்லாம் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. ஸ்டண்ட் நல்லா இருந்தது. மியூசிக் வந்து அதான் சொன்ன மாதிரி அவர் வந்து நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. அது இதெல்லாம் தான் பிடிச்சிருந்தது. மற்றபடி வந்து எல்லாம் ஓகே தான். எத்தனை சவரம் சார்? நகையெல்லாம் இல்லை சார். பணமும் இல்லை சார். டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நல்ல படம், கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். என்ன ஒரு மனசுக்கு கஷ்டம் என்னன்னா, இது ஆக்சுவலி நாங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப நாங்கள் ஆக்சுவலி இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பார்த்துட்டு வந்திருப்போம் படம். ஈவினிங் ஷோ பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு ஆக்சுவலி அந்த மொத்த தேட்டர்லேயும் நாங்கள் ஒரு 20-30 பேர் தான் அந்த படத்தில் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் 2-3 நாள்ல வந்து கூட்டம். நாங்க பாக்குறப்ப சொல்றோம் 2-3 பேர், ஒரு 20-30 பேர் தான் பார்த்திருப்போம். அதுக்கு காரணம் ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் விஜய் சேதுபதி வந்து தனியா படம் விட்டா அது நல்லா இருக்காதுன்றது வந்து எல்லா மனசுலயும் ஒரு மாதிரி இதா இருந்தது. தனியா ஒரு லீடா பண்ற படம் நல்லா இருக்காதுன்றது இது மக்கள் நிறைய நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி இந்த படம் உண்மையாலே ஒரு நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்ல ஒரு சூடு பிடிச்சிடும். 50வது படம் வந்து இவருக்கு ஒரு நல்ல டர்னிங் பாயிண்டா இருக்கு. அவரு இதுக்கப்புறம் நடிக்க வேண்டிய கதைகள்ல இதே கம்பேக் மாதிரி. 3 பேர் படம் பார்த்தோம். 3 பேர் படம் பார்த்ததுல இப்ப எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க நீங்க 5க்கு? 5 out of எனக்கு தெரிஞ்சு 4.5 கொடுப்பேன். நீங்க 4 கொடுப்பேன். நானும் 4 கொடுப்பேன். அது சின்ன விஷயங்களுக்காக தான் 4. அது வந்து 5 உண்மையிலே அவர் ஆக்டிங்காக 5 கொடுக்கலாம். பட் சின்ன விஷயங்களுக்காக 4. நல்ல கதை, கண்டிப்பா தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்கணும் இந்த படம்.